நார்மலா இருக்க உங்க வீட்டை அரண்மனை மாதிரி மாத்துறதுக்கு இந்த 5 டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்பர் 1, நீங்க கட்டியிருக்க புது வீட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் இல்ல உங்க ஃபேமிலிக்கு பிடிச்ச கலர் அடிக்கிறதுக்கு பதிலா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த 7 கலரை யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட வீடு ஒரு பெருசா ரிச்சா காமிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு கிளாசிக்கான லுக்கை கொடுக்கும். இந்த 7 கலர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஒயிட், பேஜ், கிரீம் கலர், ஐவேரி, சாம்பேஜ், பேஸ்டல் ப்ளூ அண்ட் மின்ட் கிரீன். நம்பர் 2, நீங்க எப்பவும் வீட்ல யூஸ் பண்ற பாலிஸ்டர் கர்டன்ஸ்க்கு பதிலா சிம்பிள் அண்ட் ரிச்சா இருக்கிற வெல்வெட் கர்டன்ஸ் அண்ட் லினன் கர்டன்ஸை யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு ஹோட்டல் தீம்ல இருக்கு உங்களுக்கு. நம்மளோட ரூம்ல இருக்க ஸ்பேஸை பிசிக்கலா பெருசா காமிக்க முடியாது, ஆனா ஒரே ஒரு பிக் மிரர் ஆட் பண்ணி பாருங்க. அது உங்க வீட்டோட லைட்டை ரிஃப்ளெக்ட் ஆக்கி டபுள் ஸ்பேஸ் மாதிரி காமிக்கும். அதுலயே முக்கியமா ஒரு உடன் ஃப்ரேம்ஸ் வச்சு மிரர் ஃபிக்ஸ் பண்றது மூலமா உங்க வீடு ஒரு பிரிட்டிஷ் பேலஸ் மாதிரி இருக்கும். நம்ம வீடு ஃபுல் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ரொம்ப நிறைய திங்ஸ் இருந்தா ரொம்ப கிளட்டரா காமிக்கும். கிளீன் அண்ட் ரிச் லுக் கொடுக்கிறதுக்கு சிம்பிளான ஃபர்னிச்சரை வச்சுக்கோங்க. நீங்க யூஸ் பண்ற ஃபர்னிச்சர்லயும் முக்கியமா உடன் மெட்டீரியல் அண்ட் கேன் மெட்டீரியல் யூஸ் பண்ணி மேக் பண்ணி பாருங்க. ஒரு ரிச்சான லுக்கை கொடுக்கும். இந்த மாதிரி ஸ்மால் ஹவுஸ்க்கு ஒரு பெஸ்டான திங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப்பும் அண்ட் பிளான்ட்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். உங்க வீட்டு கார்னர்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்ஸை வைங்க. அது ஹெல்த்தியான வைப் மட்டும் இல்லாம ஒரு கிளாசிக்கான லுக்கை கொடுக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க வீடு கண்டிப்பா ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஜேடிசன் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.